இப்போ நம்ம இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தேடல் இருக்குது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எல்லாத்த பற்றின நாலேஜ் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ இதுவே வந்து ஒரு பெரிய காரணமாக போகுது அவங்க எதுவுமே சிறந்து விளங்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த குழப்பத்துக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்றுத்தில் முழுமையான ஒரு அறிவை பெறணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எதுலேயுமே வந்து முழுமையாக அவங்க வந்து அந்த பொறுமையோடு அந்த முழுமையாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அதில் ஈடுபடணும் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறாங்களே கண்டு எதுலேயுமே ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியல. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரூஸ்லியோட வார்த்தை வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, 10,000 கிக்கை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவனை பற்றி எனக்கு பயம் கிடையாது. ஒரே ஒரு விதமான கிக்கை 10,000 முறை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணான்னா அவனை பார்த்து தான் எனக்கு பயம் அப்படின்னு சொன்னார் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லியை பார்த்தா எல்லாருக்கும் பயம். ப்ரூஸ்லிக்கு எதை பார்த்து பயம்னு பாருங்கள். ஒரே விஷயத்தை யார் 10,000 தடவை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அவனை பார்த்து தான் பயம்னு சொல்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், முழுமையாக கற்றுக்கணுன்ற ஒரு பொறுமையோடு அதை வந்து கற்றுக்கணுன்ற வெறியோடு கற்றுக்கணும். பொறுமையும் இருக்கணும், வேகமும் இருக்கணும். ஓகே, ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். மற்ற விஷயம்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். இதில் என்ன இருக்குது? எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் பாருங்கள், அவங்களுக்குன்னு ஒரு சில தொழில்கள் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மற்ற பிஸ்னஸில் டச் இருக்கும், ஆனால் இந்த விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி முதல்ல நாம் ஒரு விஷயத்தில் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், மற்றது எல்லாமும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரூஸ்லி அவர்கள் சொன்ன விஷயம். ஸோ 10,000 கிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவனை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. ஒரே ஒரு கிக்கை 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணுறவனை பார்த்து தான் எனக்கு பயம். அப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்காகிடும் அந்த விஷயம். ஸோ அதனால் ஒரு விஷயத்தில் முதல்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், முழுமையாக கற்றுக்கோங்க, அதில் தனித்துவமாக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதில் சாதிக்க முடியும். மற்ற எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் ஒன்றுத்தில் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.